நம்ம இப்போ சமீப காலங்களில் தொலைக்காட்சிகள்லையும் மொபைல்ஸ்லையும் ஒரு சில காரியங்களை அதிகமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதிகமாக பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்லி இந்த நியூஸை தான் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். இப்போ சமீபத்தில் ஒரு அப்பாவி மாணவி தூத்துக்குடியிலிருந்து அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது வர்ற வழியில சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அடுத்தது அந்த நியூஸோட இது ஆறுறதுக்குள்ளேயும் அடுத்து சேலத்தில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லப்படாத விஷயங்கள் அநேக காரியம் இருக்குது. நம்ம கண் முன்னால இந்த காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம இதை யோசிச்சு பார்ப்போம். இந்த கண் முன்னால பாக்குற இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இப்படிப்பட்ட தவறு செய்யற மனிதர்களுக்கு நம்ம செய்யறது ஒரு பெரிய தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனாலதான் இவங்க துணிகரமா இந்த பாவத்தை செய்ய முடியும். இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமாயிருச்சு, அவர் நம்ம அழைத்து செல்ல வருகிறார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி ஜனங்கள் கைவிடப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு துக்கம் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் அவங்களுக்காகவும் தான் மரித்தார், அவங்களுக்காகவும் தான் ரத்தம் சிந்தினார் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்து அந்த பெண் பிள்ளைகளுக்காகவும் அந்த அப்படிப்பட்ட சீரழிக்கிற மனிதர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்க மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி காரியங்களை பார்த்து ஒருவேளை நம்ம பக்கமா விலகி போறோமா, கிரமமாக இதற்காக ஜெபிக்கிறோமா அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்த்து நம்மளும் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசி கல்லறையும் விபச்சார கல்லறையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கப்படுவதற்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்கல, மாறாக அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக தான் நம்ம உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்படுவோம்.